சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திமுகவுக்கு சாதகமாக பாடுபட்டு பெண்களுக்கு நீதி வழங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பணியை அதிமுக அரசு செய்யும். பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்கிற போர்வையிலே பச்சையாக கொச்சையாக விசாரித்து இருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி. இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 21 வயதான தேவிக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, அரக்கோணம் அடுத்த காவனூரை சேர்ந்தவர் தெய்வா என்கிற தெய்வ செயல். 40 வயதான இவர் அரக்கோணம் மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வந்தார். தெய்வ செயலுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தேவியை காதலிப்பதாக கூறி கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சோளிங்கர் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனிடையே சில நாட்களுக்கு முன்பாக அரக்கோணம் மகளிர் காவல் நிலையத்தில் தேவி தனது கணவர் தெய்வா மீது புகார் அளித்திருந்தார். அதில் தெய்வாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி பல பெண்களுடன் அவருக்கு தொடர்பு உள்ளது, தன்னை அடித்து துன்புறுத்தி சில திமுக நிர்வாகிகளின் விருப்பத்துக்கு இணங்குமாறு வற்புறுத்துவதாக அந்த புகாரில் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் தனது புகார் மீது போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்ற தேவியின் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவியது. இதன் நீட்சியாக தெய்வாவை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதற்காக திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 9 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இதற்கு ஈடுகொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவிக்கு ஆதரவாகவும் திமுக அரசை கண்டித்தும் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்கவில்லை. எனினும் தடையை மீறி அரக்கோணம் எம்எல்ஏ ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறி திமுகவுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மைக் செட் அமைக்க காவல்துறை அனுமதி மறுத்தது. இருப்பினும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அங்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வைத்து கண்டன உரையாற்றியது அனைவரையும் சிரிக்க வைத்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் பரவி வருகிறது. கட்சியில இருந்து உனக்கு நம்ம பாதுகாப்பு தர்றோம், பதவியை சும்மா எடுக்கிறோம், நீ கவலைப்படாத, ஆறுதல் சொல்லி கட்சி பதவி கொடுத்திருக்காங்க. கட்சியில இருந்து எடுத்திருக்கிறாங்க, பதவியில இருந்து. நான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன், இது போன்ற குற்றச் செயல் செய்யக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட வேண்டும். அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். இந்த பெண்ணை விசாரிக்கிற போர்வையிலே காவலர்கள் விசாரிப்பது எப்படி தெரியுமா? ரொம்ப கேவலமாக விசாரிக்க முடியாத அளவுக்கு பச்சையாக கொச்சையாக விசாரித்து இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மட்டுமல்ல, காவல்துறை நண்பர்களே, நான் உங்களை பார்த்து பணிவோடு கேட்டுக் கொள்வது, இதே ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் நம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். உதயநிதி எங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் போது அவர் போய் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசினாரு, ஏஎஸ்பி ஜாக்கிரதையாயிரு, நாங்க ஆட்சிக்கு வருவோம், உன்னைய மாத்துவோம்னு பேசினாரு. அதையேதான் இப்ப அரக்கோணத்துல சொல்றோம். நாங்க இன்னும் 9 மாதத்திலே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார். திமுகவுக்கு சாதகமாக பாடுபட்டு பெண்களுக்கு நீதி வழங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பணியை அதிமுக அரசு செய்யும். அண்ணன் எடப்பாடியார் செய்வார் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.